Hello, welcome to T-Bites. இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா எஸ் டூட் படத்துல இருந்து சிங்காரிஸ் வீடியோ சாங் தான் பார்க்க போறோம். படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட ஸ்டோரி அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் பேசுறேன். இப்போ போது பாட்டு பார்த்துடலாம். சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காத்தோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா மன்னாதி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டிக்கு நான் தங்கா தங்கா காந்தாழி கண்ணுலதான் தலாடி உந்து போட்டான் சூடான சூற போத ஏறி கிச்சா கிச்சா மெல்லமா என்ன நீயும் தள்ளுக்கா தள்ளி விட்டா தானனா தானனா மண்ணமா தேய்ச்சி விட்ட சந்தனமா ஏத்தி வச்ச குங்குமமா பார்த்தேனே கண்ணால கேட்டேனே உன்ன போல ஆக்கி வச்சு கெஞ்சணுமா தூக்கி வச்சு கொஞ்சணுமா மனமா கேக்குறிய பேச்சு நல்லா இல்ல சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காதோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா மண்ணாதி மன்னர் எல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டேங்க நான் தங்கா தங்கா கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காதோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா மண்ணாதி மன்னர் எல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டேங்க நான் தங்கா தங்கா மனமா தேய்ச்சி விட்ட சந்தனமா ஏத்தி வச்ச குங்குமமா பார்த்தேனே கண்ணால கேட்டேனே உன்ன போல ஆக்கி வச்சு கெஞ்சணுமா தூக்கி வச்சு கொஞ்சணுமா மனமா கேக்குறிய பேச்சு நல்லா இல்ல That's nice. And அதுதான் சிங்காரி சாங். ஃபர்ஸ்ட் சாய் அபியங்காருக்கு ஒரு பிக் கிளாப் பிகாஸ் அவருக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னுக்கு படம் பண்ணியிருக்காரான்றது எனக்கு சரியா தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு முன்னுக்கு அவரோட கவர் சாங்ஸ் அவரோட தனியாக சிங்கர்ஸ்லாம் விளையாக்கியிருக்காரு, அது நமக்கு தெரியும். பட் இந்த யங் ஏஜ்ல அவரால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் அவர் போட்டு ஒரு மேசிவ் ஹிட் கொடுத்துருக்குன்னா அது ஒரு பெரிய பெரிய விஷயம். எனக்கு என்னமோ அவரோட வளர்ச்சி அனிருத் மாதிரி போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் கம்பேர் தெம் போத். ஓகே, ஐ டோன்ட் கம்பேர் தெம் போத். பட் இவரோட வளர்ச்சியும் அவரோட வளர்ச்சியும் ஏற்கனவே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல மாதிரி வந்தால் நமக்கு சந்தோஷம் தானே, அதுதான் ஒரு மெயின் திங். அண்ட் சிங்காரி சாங் கேட்கக்குள்ள லைக் எப்படின்னா, எனக்கு பர்சனலாக
பர்சனலா நான் பார்த்தது என்னன்னா, அவரோட கவர் சாங்ஸா இருக்கட்டும், அவரோட சிங்கிள் சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி வந்து பெப்பியான லவ் சாங்ஸா, அப்படி ஒரு மாதிரியான சாங்ஸா தானே போய்கிட்டு இருந்துச்சு. சிங்காரி தான் எனக்கு தெரிஞ்ச அவரோட ஃபர்ஸ்ட் குத்து சாங் நினைக்கிறேன். ஒரு மாதிரி அந்த டங்கு அந்த மாதிரி ஒரு சாங் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தியேட்டர்ல பார்க்கக்குள்ள வந்துட்டு சிங்காரி சாங் இஸ் மை ஃபேவரட். ஊரும் பிளட் ஓகே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. பட் எனக்கு வந்து படம் பார்த்தோன்னே லைக் அட்ராக்ட் ஆன ஒரு விஷயம்னா வந்துட்டு சிங்காரி தான். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அந்த கல்யாண டைம்ல வந்துட்டு இது கருத்த மச்சான் அதுவுமே வேற லெவலு. பட் சிங்காரி ஐ டோல் யூ அது வந்துட்டு ஒரு மாதிரி கேட்சியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எனக்கு அவ்வளவும் வந்துட்டு அது அவ்வளோ எனக்கு தெரிஞ்சுக்கலன்றதோட எனக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இல்லை. ஆனா படத்தோட பார்க்கக்குள்ள ஐ லவ் திஸ் சாங் வெரி வெரி. நவ் பேக் டு த மூவி. நான் படத்தை வந்துட்டு இதோட இந்த டைமுக்கு இன்னைய நாள் வரைக்குள்ள நான் 3 தடவை பார்த்துட்டேன். ஃபார் ஷுவர் நான் 3 தடவை பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் போனப்ப என்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன கதை இது, எரிச்சலா இருக்கு. இதுதான் என்னோட பேசிக்கான ரியாக்ஷனா இருந்துச்சு. ரெண்டாவது வந்துட்டு அம்மாவுக்கு வந்து பிரதீப் ரொம்ப பிடிக்கும், என்னோட அம்மாவுக்கு. ஸோ அவங்க சொன்னாங்க நம்ம போவோம் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லம்மா வேணாம்மா வேற படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அம்மா இல்லை நான் போய் பிரதீப் படம் பார்த்தே ஆகணும். ஸோ ஐ ஜஸ்ட் பிரிங் ஹர். கூட்டிட்டு போனேன். எனக்கு கூட்டிட்டு போனப்ப அந்த டைம்ல என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்குள்ள எனக்கு என்னன்னா, என்ன ஸ்டோரி எழுதியிருக்கானுங்க, எனக்கு பிரதீப் நடிப்பு பிடிச்சிருக்கு, மமிதா நல்லா கியூட்டா இருக்காங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தாட் இருந்துச்சு. தவிர எனக்கு மற்றபடிக்கு அந்த படம் வந்து அவ்வளோ இதா இல்லை. ஆனா 2வது தடவை போனப்ப என்னன்னா, எனக்கு வந்துட்டு பிரதீப்போட கேரக்டர் வந்து மண்டைக்கு ஏறிக்குச்சு நல்லா. ஸோ நான் பிரதீப்போட இடத்துல இருந்து அந்த கதையை பார்க்கக்குள்ள இது வந்துட்டு கதைன்னு தாண்டி நம்மளோட இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் எனக்கு தெரியல, அதுவும் எஸ்பெஷலி மலேசியால எனக்கு தெரியல அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களான்னு. பட் இது நடந்த சம்பவத்தை தானே அவங்க படமா எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இன்னும் ஸ்டில் வந்துட்டு ஜாதி பயிலே தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம ஆளுங்களை இது பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்கு இங்க மலேசியால இருக்கு. பட் இவ்வளவு ஆப்வியஸா இல்லை. லைக் ஒரு 10 பேர்னா அதுல ஒரு ஆள் 2 ஆள் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இன்னும் ஸ்டில் வந்து அங்கேயும் அப்படி இருக்கு அப்படின்றதுதான் படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து தப்பா ரைட்டான்னு என்ன கேட்டா வந்து இது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா ஒரு ஆளுகிட்ட நம்ம தப்புன்னு சொன்னா இன்னொரு ஆள் அது ரைட்டுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னாங்கன்னு சொல்லி வச்சாங்கன்னு தெரியல, அதை நமக்கு ஏன் பாடமா சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. படிச்சவங்க தான் அதை மெயினா வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தா, ஆனா இங்க வந்து படிச்சவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி கல்ட்டி எதான் சொல்லுவாரு, முட்டியில இருக்கிற மூளையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு வா அப்படின்னு வர அந்த மாதிரி கல்ட்டி முட்டியிலேயே வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ உள்ள ஜெனரேஷன்ல உள்ள மக்கள்லாம். அடங்கி அப்போ உள்ள ஜெனரேஷனை விடுங்க, இப்போ உள்ள ஜெனரேஷன்லயும் வந்துட்டு கொஞ்சம் இதா நடந்துட்டா இது அந்த ஆளு போல. இந்த ஐ டோன்ட் டாக் இன் மை சேனல்ல. ஓகே படத்துக்கு வரும். எனக்கு படத்தை பத்தி பேசணும்னு எனக்கு அந்த இதுக்கு நான் போறேன். ஸோ பேக் டு த டாபிக். அண்ட் எஸ் இந்த மாதிரி விஷயங்களால தானே நீங்க சரியா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றேன் பிகாஸ் ஐ லைக் ஹர். லவ் பண்ணுன்றதையும் தாண்டி அது வந்துட்டு நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்து வளர்ந்த பிள்ளை, எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு நான் ஹெல்ப் பண்றேன்னு. ஸோ எனக்கு அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப எனக்கு நான் பிரதீப்பை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுந்தேன். 2வது நாள் அழுவுக்குள்ள லைக் எப்படின்னா ஐ நோ த பெயின் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 3வது தடவை வாலண்டியரா நானே போய் படத்தை பார்த்தேன். 3வது போய் பார்த்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்தப்ப அந்த கருத்து மச்சான் சீன் இருக்குல்ல, அதை வந்து நான் என்ஜாய் பண்ணல. எனக்கு பார்க்கக்குள்ள ரொம்ப கோவமா இருந்துச்சு மமிதாவை நினைச்சு. செகண்ட் டைம் பார்த்தப்ப அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ் அப்படிதான் இது பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு ஒரு கேர்ளா இருந்து நான் சொன்னேன்னா அந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன்னா என் பேரண்ட்ஸ் வந்து என்ன எதுவும் பண்ணிடக்கூடாது, எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நானும் பார்ப்பேன். அண்ட் தென் நான் தேர்ட் டைம் போனேன். தேர்ட் டைம் போனதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த கருத்த மச்சான் சாங். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது பார்க்கக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸா பார்த்தேன், செகண்ட் டைம் பார்க்கக்குள்ள எனக்கு அந்த கேர்ளோட ஃபீல் புரிஞ்சிச்சு. தேர்ட் டைம் போகல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வைப்லாம். தேர்ட் டைம் நான் போனப்ப எனக்கு வந்து டைரக்டரோட மைண்ட் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, அவர் என்னதான் சொல்ல வராரு அந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்லி இந்த படம் பார்த்தா ஒரு
2K கிட்ஸ்லாம் எப்படி வந்து இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு 90s கிட்ஸா நான் பார்க்கக்குள்ள எனக்கே ஒரு 2-3 தடவை அந்த படம் பார்த்தோன்னு தான் அந்த மைண்ட்குள்ளேயே இருந்துச்சு. ஆனா ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டரா இருக்கிற எனக்கு அது இப்பதான் புரிஞ்சிச்சு. லைஃப் ரொம்ப சீரியஸா எடுத்து பாக்குறவங்களுக்கு மேபி இந்த கதை வந்து பிடிக்காம தான் போகும். இட்ஸ் அவங்களோட ஒப்பீனியன்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல எனக்கு ஒரு 4-5, அதுக்கப்புறம் வந்து 6-7, இப்போ வந்து 8-9 கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததுல இருந்து செகண்ட் தேர்ட் நான் பார்த்த வரைக்குமே எனக்கு பிரதீப்போட ஆக்டிங், மமிதாவோட ஆக்டிங், அண்ட் மமிதா எனக்கு பாய் ஃப்ரெண்டா நடிச்சாரு, அவர் பேரு ஐயா எனக்கு தெரியல, அவரோட ஆக்டிங் அண்ட் சரத்குமார், ஓ மை காட், நம்ம சுப்ரீம் ஸ்டார்னா சுப்ரீம் ஸ்டார் தான் அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. இட் வாஸ் டோட்டல் அ ஃபன் பேக். பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. இட் வாஸ் கிரேட். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பை.